திருச்சிக்கு என்னாச்சுன்னு தெரில. அடுத்த தலைநகரம் ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு பார்த்தா, கொலை நகரம் ஆகுது, கொள்ளை நகரம் ஆகுது. ஏன் இப்ப போதை நகரமா கூட மாறிக்கிட்டே இருக்கு. இத பத்தி திருச்சி மக்கள் சார்பாக சில கேள்விகள் முதலமைச்சர்கிட்ட கேட்டே ஆகணும். தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி ஒரு இதயம் மாறியோ, என்னோட இதயத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் ரொம்ப 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 க்ளோஸ் தான். அதுலேயும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, திருச்சி எனக்கு ஒரு இதயம் மாதிரி. ஆனால் அந்த இதயத்திலேயே பல சட்ட ஓட்டைகள் இருக்குது. ஐயா முதலமைச்சர் ஐயா, இப்பொழுது சட்ட ஒழுங்கு உங்கள் கையில் தான் இருக்குது. குறிப்பாக திருச்சி தொகுதி நீங்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அதை நீங்கள் ராஜினாமா செய்தது உங்கள் அரசியல் நகர்வாக இருக்கலாம். ஆனால் உங்களை நம்பி ஓட்டு செலுத்திய திருச்சி மக்களுக்கு நீங்கள் தர்ற பரிசு இது தானா? சட்ட ஒழுங்கு இப்போ திருச்சியில் தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு. கொலை நகரம், கொள்ளை நகரம், இப்போ போதை ஊசி நகரமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மாதத்திலேயே திருச்சியில் எத்தனை கொலைகள், கொள்ளைகள், நடு ரோட்டில் ஓட விட்டு பட்டப்பகலில் வெட்டி கொள்கிறாங்க. ஏன் இன்னைக்கு கூட ஒரு லாட்ஜில் இளம் பெண்ணும் 2 பசங்களும் சேர்ந்து போதை ஊசி செலுத்தி அந்த பெண் உயிர் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சு பதறுது. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாயிருச்சு. குறிப்பாக திருச்சியில் பயங்கரமாக மோசமாயிருச்சு. தப்பு செய்கிறவங்க யாருக்குமே சட்டத்து மேலேயோ இல்லை காவல்துறை மேலேயோ துளி கூட பயங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அது போதைப் பொருட்கள் எல்லாம் சாக்லேட் மாதிரி ஈஸியாக கிடைக்கிது. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஜெயிச்ச திருச்சி மண்ணுக்கே இந்த நிலைமைனா மற்ற மாவட்டங்கள்லாம் என்ன நிலைமையில இருக்கும்? சீக்கிரம் இந்த மாதிரி சட்ட ஒழுங்குகளை சரி செய்யுங்க.